இன்னைக்கு நம்ம நேரடியா ஒருவேளை தேவனை கேட்காம இருக்கலாம். ஆனால் நம்ம குடும்பத்தோட நண்பர்களோடு பேசும்போது நாம் சில இடங்களிலே முறுமுறுக்கும் போது நாம் இன்டைரக்டாக மறைமுகமாக தேவனை குறித்து குறை சொல்லும்போது, நான் ஏன் இப்படி பிரச்சனையில் இருக்கிறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நீ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் கணவன்கிட்டயோ மனைவிக்கிட்டயோ நண்பர்கிட்டயோ. தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தேவன் அந்த இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் அவர்கிட்ட நேராக சொல்கிறீங்களோ இல்லையோ, யூ ஆர் ஆக்சுவலி கொஸ்டினிங் காட் டு ஹிஸ் ஃபேஸ். தேவன் அந்த இடத்துல இருக்கிறார். ஜெப கூட்டத்துக்கு வரும்போது நான் அவரை ஆராதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன், அவரிடத்துல ஜெபிக்கிறேன் என்று சொல்லி கூட உள்ளுக்குள்ள முறுமுறுப்பையும் சில புகார்களையும் வைத்து கொண்டிருக்கும் போது தேவன் முகத்துக்கு நேராக நம்ம கேள்வி கேட்கிறோம். இப்படி இருந்த சூழ்நிலையில பாருங்க, 37 அதிகாரம் இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது, இந்த சம்பாஷணை தொடர்ந்து போயிட்டு இருக்குது. யோபு 38ல முதல் 4 வசனங்கள் யாராவது வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போதும் புருஷனை போல் இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. யோபுனுடைய நண்பர்கள்ட்ட ஆண்டவர் பேசல, இந்த ஆளுங்க போயிட்டு வாங்கி சொல்லிட்டாங்க. ஆனால் தேவன் யோபுகிட்ட பேசினார். ஏன்னா அந்த முழு ஆரம்பத்தில் இந்த முதல் 2 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா காரியம் என்னவென்றால் யோபுவுக்கும் தேவனுக்கும் தான். அவருடைய நண்பர்கள் தீர்க்கதரிசிகளாக இல்லை, அவர்கள் தேவனால் யோபுவுக்கு ஆலோசனை சொல்லும்படியாக அனுப்பப்படவில்லை. அதனால்தான் தேவன் இப்படி முதல்ல கேட்டார், ஹூ இஸ் தட் ஹூ கொஸ்டின்ஸ் மை விஸ்டம்? என்னுடைய ஆலோசனையை, என்னுடைய ஞானத்தை இருளாக்குபவர் யார் என்று அவர் கேட்டார். யோபு ஈஸியாக சொல்லியிருக்கலாம், ஏன்னா அது கடைசியாக பேசினது எலிஹு என்கிற நண்பன். அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் டக்குன்னு ஆண்டவரே பேச ஆரம்பித்தார், தேவன் பேச ஆரம்பித்தார் இந்த சுழல் காற்றில். ஆனால் யோபு இது எலியுக்கு பேசுகிறான்னு விட்டுறாம தனக்கென்று எடுத்துக்கொண்டான். அவருடைய பதிலில் கூட யோபு தனக்கு பின்னால் பதில் சொன்னபோது யோபு 42:3 அறிவில்லாமல் எனது ஆலோசனையை மறைக்கிறவன் யார் என நீர் கேட்டீரே, உண்மையாக நான் எனக்கு விளங்காதவற்றையும் என் அறிவு கெட்டாத புதுமையான காரியங்களையும் குறித்து பேசினேனே. ஸோ தனக்கென்று அவன் எடுத்துக்கொண்டான். யோபுவை தாழ்மைக்குள்ள, உண்மையான தாழ்மைக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக தேவன் 4வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் பல கேள்விகளை கேட்டார். தேவன் யோபுவுக்கு இந்த பூமியை குறித்தும் கடலை குறித்தும் இவைகள் எப்படி உருவாகிச்சு, எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, இதை குறித்து இருக்கிற அறிவின்மையை காட்டும்படியாகும். பாருங்க, கடலை நம்ம கண்ணால் பார்க்குறோம், மலைகளை பார்க்குறோம், மரத்தை கண்ணால் பார்க்குறோம். இந்த உலகத்தில் பல காரியங்களை கண்ணால் பார்க்குற பெரிய காரியங்கள், யூ கான் மிஸ் இட். அவ்வளவு பக்கத்தில் இருக்கிற பெரிய காரியங்களை யோபுனாலே அது எங்கேருந்து வந்துச்சு, எப்படி ஓடுதுன்னு அதை விளக்க முடியல. அப்போ நம்ம கண்ணுக்கு எட்டுப்படாத பரலோகமோ நரலோகமோ அவ்வளவு தூரத்தில் இருக்கிறது, அல்லது நம்ம கண்ணுக்கு புலப்படாத சிறிய காரியங்களை குறித்து, தேவ ஆலோசனையை குறித்து எந்த அளவுக்கு நம்மளால் விளக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நம்ம இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்கும் கூட இந்த ஒரு கேள்வியை ஆண்டவர் கேட்குறார். பாருங்க, நான் நிறைய பேர் தமிழில் சொல்லுவாங்க, எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம். We think we know everything. We really think we know everything. We think we know a lot of things. ஆண்டவர் உங்ககிட்ட இந்த கேள்விகளை கேட்கும்போது கொஞ்சம் படித்து பாருங்க, படித்து பார்த்துட்டு சொல்லுங்க.
how much you know. இன்னைக்கு இவ்வளவு இன்டர்நெட், கூகுள், ஏஐ எல்லாம் இருக்கும்போது கூட அந்த ஏஐயில் போட்டு பாருங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் என்ன வருதுன்னு, சாட் ஜிபிடிலையோ அதுலையோ. எல்லா மனுஷர்களும் சேர்த்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியத்தினுடைய சாராம்சம் ஆண்டவருக்கு தெரிஞ்சதை விட ஒரு கடுகளவு கூட கிடையாது. கேள்விகளை நமக்கென்று சத்தமாக படிக்கணும், விசுவாசத்தில் காதில் கேட்கணும். தேவன், நான் சொன்னேன் இல்லையா, இயேசு கிறிஸ்து என் காது கேட்டார்னு. இந்த வசனங்களை நீங்கள் தேவன் உங்களிடத்தில் பேசுகிறதாக, கேட்கிறதாக நீங்கள் முழங்காலில் இருந்து காது பட கேளுங்க, இருதயத்தில் விசுவாசத்தோடு கேளுங்க. ஒரு பெரிய காரியம் உங்களுக்குள்ள நடக்கும். ஏன்னு சொல்ல வரேன். இந்த கேள்விகளை கொஞ்சம் வாசிப்போம். 4வது வசனத்திலேருந்து 11வது வசனம் வரைக்கும். ஜோப் 38:4-11. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரமும் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? ஆமென். ஆமென், ஆமென். ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரையும் கேட்குறேன். ஆண்டவர் இப்படிப்பட்ட கேள்விகளை உங்ககிட்ட கேட்டிருந்தா, இப்போ கேட்டா என்ன சொல்லுவீங்க? இஃப் காட் வேர் டு ஆஸ்க் சிமிலர் கொஸ்டின்ஸ் டு யூ அபவுட் ஹவு மச் யூ நோ அபவுட் த ஆரிஜின் ஆஃப் த எர்த், வாட் வுட் யூ ரெஸ்பாண்ட்? ஹவு வுட் யூ ரெஸ்பாண்ட்? என்ன சொல்லுவீங்க? யாராவது சீக்கிரமா, யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட் ஆர் சீக்கிரம் In சொல்லுங்க. humility, I would say, Lord, I have no idea. யூ ஹேவ் நோ ஐடியா. I surrender. சொல்லுங்க சாலமன். அவருடைய ஆளுகை சர்வ வல்லமை, அந்த அதிகாரம் அவருக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவீங்க. ஜாஸ்மின். நான் சாரி சொல்ல அப்படியே காலைல விழுந்துருவேன் பிரதர். ஓகே, ஓகே. எதுவும் தெரியாதுன்னு நான் சொல்லியிருப்பேன். எதுவுமே தெரியாது. ஓகே. எதுக்காக கேட்கிறாரு உங்களை ஆண்டவர்? இப்படிப்பட்ட அறிவு என்கிட்ட இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்காக மட்டும்தான் கேட்குறாரா? உங்களை வந்து இன்சல்ட் பண்ணுறதுக்கு இல்லை? இல்ல, அதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை போதிக்க விரும்புகிறார். அப்படியா? ஓகே, ஓகே. தேவனுடைய ஒரு அதாவது கிரேட்னஸ் ஆஃப் காட், தி சாவரிட்டி ஆஃப் காட் சொல்றது. அவர் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அதை பத்தி நம்ம அறிஞ்சுக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸோ சில காரியங்களை நம்ம ஆண்டவர் கேட்கறதுக்கு காரணம் நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக. பல சமயங்களிலே நம்ம நினைக்கலாம் இது ஒன்லி நம்மளை, இப்போ நான் சொன்னேன்ல என்னையை கேட்டார்னு, உனக்காக ஜிம்மி ஸ்வாகட்டா சிலுவையில் ரத்தம் சிந்தினார், சிலுவையில் உனக்காக அவர் மரித்தாரான்னு. அது கேட்டதுக்கு காரணம் எனக்கு உடனே புரிஞ்சிடுச்சு, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால. ஆனால் அதை உட்காந்து பதில் சொல்லிக்கிட்டுக்குன்னு அவர் எதிர்பார்க்கல. சாஷ்டாங்கமாய் விழுந்து மனம் திரும்ப வேண்டும்னு எதிர்பார்த்தார். ஹியர் இந்த கேள்விகளில் அவருடைய த கிரேட்னஸ் அண்ட் த க்ளோரி ஆஃப் காட், அவருடைய மகத்துவத்தையும் மகிமையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று. நான் இந்த பூமியினுடைய அஸ்திவாரங்களை இட்டேன் அப்படின்னா அவர் ஒருவரே ஜீவிக்கிற உண்மையான தேவன், அவர் ஒருவரே வல்லமை உள்ள தேவன். இதெல்லாம் வசனங்கள்ல இருக்கு. அவரை நீ நானும் எந்த நேரத்திலும் நம்பலாம் என்பதை உற்சாகப்படுத்தும்படியாக நீயும் நானும் சேவிக்கிற தேவன் இந்த உலகத்தை, இந்த பூமியை அஸ்திபாரம் போட்டார். அவர் அஸ்திபாரம் போட்டார். அந்த அளவுக்கு அவர் பெரியவர். அதே சமயத்தில் மனிதனுடைய அற்பத்தனம் அதுவும் வெளிப்படுகிறது. ஏனென்றால் இந்த பூமியை சிருஷ்டிப்பதிலே நாம்
எவ்வளவு தூரத்தில் இருந்திருக்கிறோம். அதை நாம் ஐ விட்னஸா, கண் சாட்சியாக பார்க்க கூட இல்லை. நம்ம ஒருவேளை அங்கே இருந்து பார்த்திருந்தால் நமக்கு ஒரு சில ஐடியா கிடைச்சிருக்கலாம். முதல் மனிதனாகிய ஆதாம் கூட அப்ப இல்லை. நாம் எப்படி இருப்போம்? ஆனால் கிறிஸ்து இதெல்லாம் நடந்தபோது அங்கே இருந்தார், இயேசு கிறிஸ்து. ஆனால் நாம் நேற்றைக்கு பிறந்தவங்க. we are of just yesterday and we know nothing. நமக்கு ஒன்றும் தெரியாது. அதனால சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய கையின் வேலைகள் மேலே நீ தவறு கண்டுபிடிக்காத, அல்லது நான் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்றார். எவ்வளவு தடவை நம்ம ஜெபத்தில் அப்படி பண்றோம்? God, I want you to do this way, that way. We are ordering him. We are giving ideas. அவர் இந்த உலகத்தை உருவாக்கிய போது நம்ம ஒருவர்கிட்டையும் ஆலோசனை கேட்கல. He didn't consult any of us. ஆனாலும் இந்த உலகம் நேர்த்தியாய் உருவாக்கப்பட்டிருக்கிறது. So why should we expect then that he should take ideas from us to govern it? இந்த உலகத்தை அப்படி உருவாக்கும் போதே நம்மகிட்ட ஐடியா கேட்காதவர் இதை ஆளுகை செய்யும் போது உங்ககிட்டையும் என்கிட்டையும் ஐடியா கேட்கணும்னு ஏதாவது இருக்கா? இப்போ இங்கே இருக்கிற யாராவது நம்ம நினச்சோன்னா, நான் தேவனுக்கு ஐடியா கொடுக்கலான்னு ஒரு நினச்சோன்னா, அதற்கு ஏற்ற சாட்சியை நம்ம கொடுக்கணும், அதற்கு ஏற்ற அத்தாட்சியை கொடுக்கணும். உங்களால் ஐடியா கொடுக்குறீங்களா ஆண்டவருக்கு? உங்களுக்கு அவரோட நல்லா தெரியுன்றதுக்கு ஒரு ஐடியா கொடுங்க. எப்படி இந்த உலகத்தை இன்னும் ஷேப்பில் நல்லா கொண்டாடலாம்? இப்போ எல்லாம் உலகத்தில் எல்லாம் இந்த சீசன்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணலாம்? இவ்வளவு நேர்த்தியாக ரொம்ப இது சரியில்லை ஆண்டவரே, இந்த கடல் கொஞ்சம் முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கு, இதை கொஞ்சம் இப்படி பண்ணுங்க, ஐடியா கொடுக்கலாமா? ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இந்த பூமியின் கோலம் இதை பற்றி நான் ரொம்ப சொல்ல போகிறதில்ல, ஆண்டவரே கேட்டுட்டாருங்க. இந்த பூமி இட் இஸ் ஜஸ்ட் ஹேங்கிங் இன் த அட்மாஸ்பியர். எப்படி அந்த இடத்துல நிற்கிது? இட் இஸ் ஹங் அப் அப்பான் நத்திங். தானாக நிற்கிது. அது ஆனாலும் அது நிற்கும்போது அதை யாரும் மூவ் பண்ண முடியாது. எவ்வளோ ஒரு அதிசயமான காரியம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். எங்கேயாவது யார் இந்த தேவன்கிட்ட போய் யாரால் புரிஞ்சுக்கொள்ள முடியும் இதற்கு எங்கே அஸ்திபாரம் இருக்குது, இவ்வளவு வெயிட் இருக்குதே, இது டொப்புன்னு எங்கேயாவது விழுந்துராதா? இதெல்லாம் நமக்கு புரியலன்னா, இதை நம்ம இந்த ஐடியா இல்லைன்னா, நம்ம எப்படி தேவனுடைய கிரியை மேலே, தேவன் செய்கிற காரியங்கள் மேலே தவறு கண்டுபிடிக்க முடியும்? ஆமென். நம்மளால் தவறு கண்டுபிடிக்க முடியாது. அதே போல அதுக்கு மாத்திரம் நெகட்டிவ் மாத்திரம் இல்லை, அவர் எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்கிறதுனால இதை குறித்து நமக்கு பயமும் தேவையில்லை. தேவன் செய்த கிரியைகள் எல்லாம் தொடரும். அவருடைய நித்திய திட்டத்தில் அவர் இந்த உலகத்துக்கும் நமக்கும் வைத்திருக்கிற காரியங்கள், சிருஷ்டியின் கிரியை, இவைகளை சாத்தானோ யாரோ உடைக்க முடியாது. ஆமென். மீட்பின் கிரியை கூட நிச்சயமானது. மீட்பின் திட்டம் நிச்சயம். இயேசு கிறிஸ்துவே அந்த மீட்பிற்கு அஸ்திபாரமாகவும் மூளைக்கல்லாகவும் இருக்கிறார். அந்த மீட்பின் கிரியை எப்படி தேவன் உலகத்தை சிருஷ்டித்து அதனுடைய அஸ்திபாரத்தை போட்டவரோ, உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டு இயேசு கிறிஸ்து சபையை அப்படிப்பட்ட ஒரு ஷூர் ஃபவுண்டேஷன், நிச்சயமான உறுதியான அஸ்திபாரத்தின் மேலே வைத்திருக்கிறார். அதனால் இதை குறித்து நாம் அசைக்கப்படுவதில்லை. இதை குறித்து நாம் இதை ஆண்டவர் கேட்கும்போது இதெல்லாம் நமக்குள்ளே வரணும். இன்னொன்று கேட்குறார். யோபு 38:8 கடல் தன் கருப்பையிலிருந்து வெடித்து வெளிப்பட்ட போது அதை கதவுகளுக்கு பின் வைத்து அடைத்தவர் யார்? கடலோட எல்லையெல்லாம் குறிச்சு கடல் வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னவர் யார்? இதை கூட சொல்றார். God says, I put the seas in its appointed place. எவ்வளவு ஒரு அருமையாக தேவன். நீங்கள் எல்லாம் கடலுக்குள்ள ராத்திரியில் கப்பலில் போனீங்கன்னா பயமாக இருக்கும். சுற்றி பார்த்தா ஒன்றுமே தெரியாது. அங்கே கீழே என்ன இருக்குது, மேலே என்ன இருக்குது, மேலேருந்து எப்போ மழை வரப்போகுது ஒன்றுமே தெரியாது. இட்ஸ் எ ரிஸ்கி பிளேஸ். ஆனால் தேவன் இந்த கொந்தளிக்கிற கடலை,
எவ்வளவு அழகா அவர் மேனேஜ் பண்றார். அதனுடைய அலைகள் வரும்போது அதையும் அதற்கும் லிமிட் வைக்கிறார். ஆமென். திஸ் ஃபார் அண்ட் நோ ஃபார்தர் வில் யூ கம். இவ்வளவுதான் நீ வர முடியும், இதுவரை வா, அதுக்கு மீறி வராதே. உன்னுடைய அகங்கார அலைகள் அடங்குவதாக என்று சொன்னபோது நீ எங்கே இருந்தாய் என்று கேட்கிறார். நான் அப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன், நீ எங்க இருக்கிற? கடல் தேவனுக்கு சொந்தம், ஏனென்றால் அவர் உருவாக்கினார். அவர் அதை அடக்கி ஆளுகிறார். அவர் அதற்கு கட்டளையிடுகிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இயேசு கிறிஸ்து காற்றையும் அதட்டி கடலிடத்திலே பேசினார், அமைதியாயிரு என்று சொல்லி. அப்போ சீஷர்களுக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. ஓ, இது கூட அடங்குகிறது என்று. அப்படி கடல் அவ்வளவு பெருசாக இருக்கும்போது, அதனுடைய மோஷனெல்லாம் அவ்வளவு பயங்கரமாக இருக்கும்போதும் தேவன் அதை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வைத்திருக்கிறார். அவர் சொன்னதுக்கு மேலே, தேவன் அனுமதிக்கிறதுக்கு மேலே அலைகள் மேலே போவதும் இல்லை, உள்ளே வர்றதும் கிடையாது. அதனால தான் இன்னைக்கு உலகத்தில் 50% மேலே பாப்புலேஷன் கடல் ஓரத்தில் வாழ்கிறார்கள். கடல் ஓரத்தில் இருக்கிற சிட்டிஸ் தான் உலகத்தில் பெரிய சிட்டிஸ். லண்டன், நியூயார்க், சென்னை, கல்கட்டா, பாம்பே, பல சிட்டிஸை நம்ம சொல்லலாம். இங்கே நம்ம அபுதாபியிலே உட்காந்துருக்கோம், துபாய், ஷார்ஜா, இதெல்லாம் கடலோரத்தில் இருக்கிற சிட்டிஸ். ஆண்டவர் அந்த எல்லைகளை குறிக்கவில்லை என்றால் ஜனங்கள் மாண்டு மறுத்திருப்பார்கள். சுனாமி வந்தபோது நமக்கு தெரியும் என்னாச்சு. அதனால்தான் இது ஒரு காரணமாக எரேமியாவில் பார்க்குறோம் 5:22. இதை பார்க்கும்போது நம்ம தேவனை குறித்த ஒரு ஆச்சரியமும் ஒரு பயங்கரமான துதியும் வரக்கூடும் நமக்குள்ள. அதே சமயத்தில் இந்த காரியத்தையே ஆண்டவர் செய்கிறதுனால நீங்களும் நானும் அவருக்குள்ளே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதில் உற்சாகப்படும். தேவன் கடலின் சத்தத்தை அடக்குகிற தேவன், அதனுடைய அலைகளை அடக்குகிற தேவன். அதே தேவன், ஆமென் ஆமென், அவருக்கு நினைத்த போது உங்களுக்கு எதிராக எழும்புகிற ஜனங்களின் கொந்தளிப்பை அடக்க முடியும். ஆமென். அதான் சங்கீதம் 65:7 சொல்லுது. அதே போல அந்த கடல் கொடுத்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இது நமக்கு புரியுது, தேவனுடைய இரக்கம் இந்த உலகத்தின் மேல, அவருடைய கிருபையும் அவருடைய பொறுமையும் பார்க்கிறோம். இந்த உலகத்தை அவர் ஒரே நிமிஷத்துல இந்த தண்ணீர்னால மூட முடியும். அந்த அளவுக்கு கடல்ல தண்ணி இருக்குது. எல்லா லேண்டெல்லாம் திரும்ப மூட முடியும் தண்ணீர்னால. ஆனாலும் அவைகளை அதட்டி கொண்டிருக்கிறார். ஏன்னா நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், இனிமேல் தண்ணீர்னால அழிப்பதில்லை. இந்த படிப்பட்ட தேவன் தான் என்றென்றைக்கும் என்னுடைய தேவன். வானத்தையும் பூமியையும் படைத்தவரான யெகோவாவிடமிருந்தே எனக்கு உதவி வரும். மை ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம் தி லார்ட் ஹூ மேட் ஹெவன் அண்ட் எர்த். இந்த கேள்விகள் நம்மை எந்த அளவுக்கு தாழ்மை மாத்திரம் இல்லை, ஆராதனையிலும் தொழுகையிலும் நம்மை நடத்த வேணும்னு யோசிச்சு பாருங்க. நிச்சயமா நடத்தும். You see, God's questions to Job and to us are to provoke not only to humility in us, but to evoke praise and worship in His grandeur. அவர் எவ்வளவு மகிமையானவர். ஒரு நிமிஷம் கூட எல்லாரும் கரங்களை உயர்த்தி மகிமையின் தேவனே என்று சொல்லுவோம். மாட்சிமை உடையவரே, நீர் பெரியவர், நீர் மிகவும் பெரியவர், என் நினைவுகளுக்கு மேலானவர், என் சிந்தனைகளுக்கு மேலானவர், என் கற்பனைக்கும் மேலானவர், எங்களுடைய வார்த்தைகளுக்கு மேலானவர், விவரிக்க முடியாதவர், வர்ணிக்க முடியாதவர். அப்படிப்பட்ட மகாதேவனை நான் என்னுடைய பிதா என்று அழைக்க நீர் எனக்கு புத்திர சுவிகாரம் கொடுத்தனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உமக்கு முன்பாக தாழ விழுந்து உம்மை ஆராதிக்கிறேன். ஆமென். இயேசுவின் நாமத்தில். அது மாத்திரம் இல்லை, அவரை ஆராதிக்கவும் அவரை உயர்த்தவும் மாத்திரம் அல்ல, இந்த அறிவு நமக்குள்ளே வரும்போது அவர் ராஜரீகம் செய்கிறார். சாவர்னிட்டி, ஞானத்தில், வல்லமையில், ஆலோசனையில், கிரியையில் அவர் மகத்துவமும் ராஜரீகம் செய்கிறவர். அவருக்கு மேலே யாரும் கிடையாது. Nobody better than him in wisdom, power, counsel or work.
ஆமென். ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த தேவன் என்னிடத்துல இந்த கேள்வியை கேட்கிறாரு. அவர் சொல்றது என்னன்னா, நான் தியரி பேசுற ஆள் இல்லையா. ஐ எம் நாட் அ தியரிட்டிஷியன் ஒன்லி. அவர்தான் வார்த்தை மாம்சமாய் வந்தவர். ஆனால் அவர் புஸ்தகத்தை மாத்திரம் சார்ந்தவர் அல்ல. கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் செயல் வீரர். வெறும் வாயை மெல்கிறவர் அல்ல. வசனம் சொல்லுது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இஸ் ஆல்வேஸ் வாட்சிங், இஸ் ஆல்வேஸ் இன் ஆக்ஷன். ஆமேன். இதையெல்லாம் அந்த காரியங்களில் கற்றுக்கொள்கிறோம். இந்த 77 கேள்வியை நம்ம பார்க்கும்போது அதில் ஒரு காரியம் இருக்குது. காட் இஸ் சாவரன். தேவன் ராஜரீகம் செய்கிறார். இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் மெயினாக இதில் வெளியே வர்றது தான். 2 ராத்திரிக்கு முன்பாக நான் ராத்திரியில் தூங்கி கொண்டிருந்தபோது அப்பப்போ எழுப்பி ஆண்டவர் இதையே சொல்லி கொண்டிருந்தார். திருப்பி எனக்கு என்ன புரியல. தற்செயலாக விபத்தாக ஏதோ ரேண்டம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இப்படி காரியங்கள் நடக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், பி ஷூர் டு நோ தட் ஐ எம் இன் டோட்டல் கண்ட்ரோல். நான் முழுவதுமாய் ஆளுகை செய்கிறேன், எல்லாவற்றையும் என் கையில் வைத்திருக்கிறேன் என்பதை குறித்து நீ நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். எதுவும் நடப்பதற்கு முன்பாக சின்ன காரியமோ பெரிய காரியமோ அதை நான் அறிவேன்னு என்கிட்ட சொன்னார். ஏனென்றால் எந்த லெவலில் இருந்தாலும் மேலேருந்து பார்த்து ஒரு மலை எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்குறவர், ஒரு எறும்பு என்ன தீனியை தள்ளிட்டு போகுது, எத்தனை எறும்பு அதுக்கு பின்னாடி நடக்குது, அந்த லெவல் ஆஃப் டீட்டெயிலும் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் அறிகிற தேவன். அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இதை வாசிப்போம். 17லேருந்து 21 வரைக்கும் அதே அதிகாரத்தில். யோபு 38 17லேருந்து 21 வரைக்கும். மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ? மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ? நீ பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்ததுண்டோ? இவைகளை எல்லாம் நீ அறிந்திருந்தால் சொல்லு. வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு வழி எங்கே? இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே? அதன் எல்லை இன்னதென்று உனக்கு தெரியுமோ? அதன் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாயோ? நீ அதை அறியும்படி அப்போது பிறந்திருந்தாயோ? உன் நாட்களின் தொகை அவ்வளவு பெரிதோ? உறைந்த மலையின் பண்டசாலைகளுக்குள் நீ பிரவேசித்தாயோ? இப்படிப்பட்ட கேள்விகிட்ட உங்ககிட்ட ஆண்டவர் கேட்டா என்ன செய்வீங்க? என்ன சொல்லுவீங்க? தேவனுடைய மகத்துவத்தையும் மாட்சிமையையும் குறித்து உண்மையாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய எல்லையற்ற வல்லமையை குறித்தும் ஞானத்தை குறித்தும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவருக்கு இருக்கிற எல்லையற்ற ஞானத்தையும் அறிவையும் குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்க உண்மையிலேயே நான் உண்மையும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுகிற இந்த எல்லாம் வல்ல தேவனை ஆராதிக்கிற ஒருவனாக நான் மாற வேண்டும் என்று சொன்னால், நீங்க இந்த யோபு 38, 39, 40, 41 இந்த அதிகாரங்களில் இந்த கேள்விகளை நீங்க எழுதி படித்து தியானிக்கும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். You can understand the God who is this God whom you worship. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்று புரிந்து கொள்ளும்படியாக. நம்ம கிறிஸ்தவத்தில் கடாபடான்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம். தேவனை குறித்து சும்மா மகாதேவன், நல்ல தேவன், வல்ல தேவன் இப்படி வேகமாக சொல்லிடுறோம், அழகா அடுக்கு மொழியில் சொல்கிறோம். அதனுடைய ஆழங்களை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் பெரியவர், மகத்துவமானவர் என்பதை குறித்து சொல்லணும்னா தேவன் இந்த கேள்விகளை கேட்கிறார். He wants you to understand this. அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை விவரமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வளவு கேள்வி கேட்கிறார். என்கிட்ட அவர் சொன்னார், லைஃப் இஸ் அ ரேண்டம் செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ். உன்னுடைய வாழ்க்கை என்பது ஏதோ சும்மா தானாக நடக்குது என்று சொல்லும்போது தேவன் சொன்னார், ஐ வாண்ட் யூ டு நோ தட் ஐ எம் இன் கண்ட்ரோல் ஆஃப் ஆல் தட். நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நான் அவைகளுக்கு எல்லாத்துக்கும் மேலே கண்ட்ரோல் வைத்திருக்கிறேன். எல்லா இடங்களிலும் நடக்கிற எல்லா காரியங்களையும் எனக்கு தெரியும். நான் சர்வத்தையும் அறிந்த கர்த்தர், ஆம்னிசைன்ட் லார்ட். என்னுடைய அறிவு இல்லாமல் ஒரு முடி கூட ஒரு தலையிலிருந்து விழுவதில்லை. ஆமென். அதே சமயத்தில்
ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் இன் கண்ட்ரோல், நான் கண்ட்ரோலில் இருப்பதுனால டஸ் நாட் மீன் ஐ கண்ட்ரோல் எவ்ரி திங். அதற்கு அர்த்தம் நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி மூவ் பண்ணுறேன்னு அர்த்தம் இல்லை. ஏனென்றால் நான் சுய சித்தத்தை கொடுத்துருக்கிறேன் பிகாஸ் ஆஃப் ஃப்ரீ வில். பட் ஐ நோ, மேலேருந்து பார்த்துட்டே இருக்கார் எல்லாம் நடக்கிறதெல்லாம். நிறைய குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் just because things seem to be chaotic does not mean that I am not in control or I am not aware. தேவனுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. இந்த குழப்பங்கள்லாம் எல்லா டீட்டெயிலும் தெரியும். ஒரு பெரிய ஃபாரஸ்ட் காமிச்சார் ஆண்டவர். அமேசான் ஃபாரஸ்ட் எங்கேயோ இருக்குது, மனுஷங்களே போகாத இடம் சில இடங்கள். அங்கே இருக்கிற ஒரு பெரிய மரத்தில் ஒரு இலை கீழே விழும்போது கூட ஆண்டவருக்கு தெரியும். அண்ட சராசரமும் அதில் எங்கேயாவது ஒரு நட்சத்திரமோ ஒரு சேட்டில் ஒரு பிளானட்டோ எதுவோ நிறைய மூவ் பண்ணிட்டு இருக்குது. அவைகளை எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அறிவார். ஆமென். அதனால் நான் இப்படி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே உம்முடைய ராஜரீக ஞானத்தை குறித்து நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். அது மனிதனுடைய புரிதலுக்கு மேலானது என்று எனக்கு தெரியுது. ஆனால் நீர் என் ஆவியை புதுப்பித்தால், என் ஆவிக்கு நீர் வெளிச்சம் தந்தால், நீர் வெளிப்படுத்தினால் அப்பொழுதுதான் நான் புரிந்து கொள்ள முடியும். அது என்னுடைய வாழ்க்கையின் நன்மைக்காக இருக்கும் ஆண்டவரே. ஏதோ மூளையில் நல்லா புரிந்து கொள்வதற்காக இல்லை, இறையியல் அறிவுக்காக இல்லை. நான் என்னுடைய விசுவாசம் உறுதியான விசுவாசம் ஆவதற்காக அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் அதன் காலத்தில் செய்து எல்லாவற்றையும் நன்மைக்காக கொண்டு வருவார் என்ற ஒரு உண்மையான ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வரும்படியாக நான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நட்சத்திரங்களையும் கேலக்சிஸையும் ஆண்டவர் மூவ் பண்ணி எல்லாவற்றையும் செய்துக்கிட்டு இருக்கார் பாருங்க. இந்த தேவன் நம்முடைய காரியங்களை செய்ய மாட்டாரா? அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நினைத்து பாருங்க. இது நீங்களும் நான் அதை தியானித்தால் இது நம்மை அதிகமாய் வியப்புக்குள்ள கொண்டு வரும், அதிர்ச்சிக்குள்ள கொண்டு வரும். இன்னும் அதிகமாய் தேவனுடைய வசனத்தை நம்ம படிக்க நம்மை தூண்டும். நீங்களும் நானும் இந்த 77 கேள்விகளை அதிகமாய் படிச்சு பாருங்க. என்ன ஆண்டவர் என்கிட்ட சொல்ல விரும்புகிறார்? ஆமென். வாசிங்க யோபு 40 முதல் 9 வசனம். பின்பு கர்த்தர் யோபுக்கு உத்தரமாக, சர்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்வேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றில் இருந்து யோபுக்கு உத்தரவு அருளினார். இப்போதும் புருஷனை போல நீ அறை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ? தேவனுடைய புயத்தை போல் உனக்கு புயம் உண்டோ? இப்படிப்பட்ட சர்வ வல்ல தேவன், ராஜரீகம் செய்கிற சாவரின் காட், இவர் இப்படி என்னை கேட்கும்போது நான் அவருக்கு எப்படி பதில் சொல்வது? நிறைய பேர் சொன்னீங்க, the simple and honest answer is I don't answer. ஆண்டவரே உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. I have no answer. என்னிடத்துல ஒரு பதிலும் இல்லை. I will cover my mouth. நான் வாயை ஏன் மூடிக்கொள்கிறேன் யோபு சொல்றானா, அவன் தெரியாம உணர்ச்சி வசத்திலேயோ ஏதோ ஒரு உந்துதல்ல அவர் பேசும்போது திரும்பி பேசிடக்கூடாது என்று சொல்லி வாயே பொத்திக்கிறேன்னு சொல்றான். ஏனென்றால் ஆண்டவரே உமக்கு பதில் சொல்ல நான் தகுதி உடையவன் அல்ல. பாருங்க, எதிரி நம்முடைய மனதில் மிகவும் தந்திரமாக கேள்விகளை போடுகிறான். சில சமயங்களில் இந்த கேள்விகள் நம்முடைய பாதகமான சூழ்நிலையினால இருக்கலாம். யாருக்கோ ஒரு எதிர்பாராத ஒரு வியாதி வந்துருச்சு, அல்லது மிகவும் பிரியமானவர்கள் ஒருவர் திடீரென்று இறந்து விட்டாங்க, அல்லது திடீரென்று உங்களுடைய வேலையோ பிஸ்னஸோ போயிடுச்சு,
குடும்பம் திடீரென்று உடைந்து போனது, அல்லது சபை பிளந்து போனது. இப்படி ஷாக்கிங் திங் நடக்கும்போது ஒருவேளை எதிரி நமக்குள்ள சில கேள்விகளை போடலாம். அப்பனா என்ன ஆண்டவர்னா இந்த ஒரு மூடத்தனமான ஒரு பயத்தினால வாயை மூடிக்கொண்டிருக்கணும்னு விரும்புகிறாரா? இல்லை, நான் அப்படி இல்லை. அவர்தான் எனக்கு சுய சித்தம் கொடுத்திருக்கிறார். He has given me a free will to choose, a free mind to think, a free heart to live, a love or hate. நான் சுதந்திரமாக யோசிக்கவும், காரியங்களை தேர்ந்தெடுக்கவும், சுதந்திரமான ஒரு இருதயத்தோடு நேசிக்கவோ வெறுக்கவோ இதெல்லாம் எனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் என்னுடைய கேள்விகள் எப்பொழுதெல்லாம் சந்தேகம், பயங்கள், அவநம்பிக்கை, அவிசுவாசம், சுயநல காரியங்கள் அல்லது அறிவின்மையினாலே, தேவனை குறித்த அறிவின்மையினாலே இந்த கேள்விகள் எழும்புகிறது. பல சமயங்கள்ல என்னுடைய கேள்விகள். அதே சமயத்தில் தேவனுடைய கேள்விகள் என்னன்னா, இதற்கு மாறாக எனக்குள்ளே நல்ல விசுவாசத்தையும் நம்பிக்கையும் இந்த தேவன் மேலே வைக்கும்படியாக இந்த கேள்விகள் எழும்புகிறது. ஹல்லேலூயா. என் கேள்விகள் அவநம்பிக்கையால் எழும்பும்போது அவருடைய கேள்விகள் எனக்குள்ளே நம்பிக்கை கொண்டு வருகிறது. என் கேள்விகள் பயத்தினாலே எழும்பும்போது அவருடைய கேள்விகள் எனக்குள்ளே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வைக்கிறது. ஆமென். அதனால தேவன் தன்னுடைய ராஜரீகத்தை, தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் போது நான் எப்படி பதில் சொல்வது? என்னாலே கூடாத காரியம் எதுவும் உண்டோ அப்படின்னு கேட்கிறேன். என்னுடைய பதில் சரணாகதி. Many things I don't understand. பல காரியங்கள் எனக்கு புரியவில்லை. But I know the one who understands not just many things but all things. பல காரியங்களை அறிந்தவர் மாத்திரம் இல்லை, எல்லா காரியங்களையும் அறிந்தவரை எனக்கு தெரியும். ஞானியாக இருக்கிற அந்த தேவனிடத்திலே, அவருடைய கரத்திலே என்னுடைய காரியங்களை விட்டு விடுவது நல்லது. பல காரியங்களை என்னால் செய்ய முடியல. I am unable to do. But I know the one who is able to do all things. எல்லாவற்றையும் செய்ய வல்லவரை எனக்கு தெரியும். அப்போ இட்ஸ் a smart choice to hand over these things to him who is the almighty God. சகலத்தையும் செய்ய வல்லவர் கையில் என்னுடைய காரியங்களை விடுவது நல்லது. அதனால் இந்த இந்த ராஜரீகம் என்பது ஏதோ ஒரு தலையில் ஒரு நம்ம அறிவை விருத்தி செய்வதற்காகவோ அல்லது இறையியலுக்காகவோ இருக்கிற காரியம் இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் தன்னுடைய ராஜரீகத்தை வெளிப்படுத்த மாட்டார். இட் இஸ் மென்ட் டு பி எ ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். ஆவிக்குரிய விதத்தில் நான் உண்மையிலேயே இப்பெல்லாம் விசுவாசிக்கிறேன். பல ஊழியக்காரர்கள் உலகத்தில் ஓடினாங்க பாருங்க ஆண்டவருக்காக. பவுலும் பேதுருவிலேருந்து இன்றைக்கு நம்ம கண்களுக்கு முன்பாக அந்த பாங்கேயோ கடந்த நாட்களில் மறைந்து போன மிஷினரிகளோ, அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரத்தை வெளிப்படுத்திருக்கிறார். ஐ எம் இன் சார்ஜ், யூ கோ, ஐ எம் வித் யூ. நீ போ, உன்னோட இருக்கிறேன்னு சொன்னப்போ அவங்களுக்கு அது ஒரு ரேமா வார்த்தையாக வெளிச்சம் வந்துச்சு அவங்களுக்கு. they may not know theology, பெரிய இறையியல் தெரியுமான்னு தெரியாது, புக் எழுதியிருக்க மாட்டாங்க, ஆனால் உள்ள வெளிச்சம் வந்துச்சு. யார் இந்த வெளிச்சத்திலிருந்து, இப்படிப்பட்ட வெளிச்சத்தில் யார் உண்மையிலேயே அதை பிரயோஜனப்படுத்தி கொள்வாங்க? யாருக்கு அவர் இவைகளை வெளிப்படுத்துவார்? கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு. தேவன் இன்சார்ஜா இருக்கிறான்னு சொன்ன உடனே சந்தோஷமாய் த்ரில் ஆகிறவங்களுக்காக. அந்த நேரத்திலே அது ஒரு சூழ்நிலையிலே ஒத்ததாக இல்லாமல் இருந்தாலும் கூட ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார் என்பதில் திருப்தியாக இருக்கிறவங்க. யார் தங்களுடைய வாழ்க்கையின் கண்ட்ரோலை அவருடைய கரத்திலே கொடுத்து, அவருடைய கரத்திலே தங்களுக்கு இருக்கிற உரிமைகளை எல்லாம், எனக்கு இதையெல்லாம் செய்ய உரிமை உண்டு, ஆனாலும் அதை கையில் கொடுக்குறேன் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க, அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். யாரெல்லாம் தேவன் இப்படிப்பட்டவர், தங்களுடைய குறிப்பிட்ட சூழ்நிலையில் அந்த அறிவை, அந்த வெளிப்படுத்துதலை நான் உபயோகப்படுத்துவேன். ஒரு சின்ன குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அதை பற்றி, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து. பட் ஹீ ரிவீல்ஸ். யார் ஒரு கேட்குறா, உன் பிள்ளைய உருவாக்குனது யாருன்னு? ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க.
உன் பிள்ளைய உன் வயித்துல உருவாகிறதுக்கு முன்பாகவே அவர் நான் பேர் சொல்லி அழைச்சேன் பேச ஆரம்பிக்கிறார். Who created him? அந்த நேரத்துல அந்த அறிவு வரும்போது, அந்த வெளிச்சம் வரும்போது, அதை அந்த சூழ்நிலைக்கு நம்ம பயன்படுத்தினால் அதிகமாய் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். அதனால எப்பொழுதெல்லாம் தேவன் உங்களை இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறாரோ சந்தோஷப்படுங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் சரணாகதி அடைய வேண்டும், அவரிடத்துல காரியங்களை விட்டுவிட வேண்டும், அவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்ற பதிலை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோபுவை போல இரட்டத்தனையான ஆசீர்வாதம் தூரத்தில் அல்ல, சமீபமாக இருக்கிறது. when you surrender, when you submit, when you yield as a response to God's questions, a double portion of blessing is not far away. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட இடத்துக்கு கொண்டு வருவாராக. ஆமென்.